கோல்டில் வரக்கூடிய எல்லா ஹேர் ஆக்சசரிஸுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. 2 கிராம்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும் எல்லா ஹேர் ஆக்சசரிஸுமே. அதாவது தலையில் போடுற அந்த தலை சாமான்கள் இதை நம்ம கோல்டில் பார்க்க போகிறோம். ஸ்பெஷலி உங்களுக்கு நெத்தி சுட்டியில் ஆன்டிக் டிசைன்ஸில் நிறைய நியூ டிசைன்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஜடபில்லை டைப்பில் ஹேர் கிளிப்ஸு அது எல்லாமே பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான வெயிட்லேயுமே வித் வேஸ்டேஜோட, நிறைய பேர் வேஸ்டேஜ் கேட்பீங்கல்ல, அதனால் வித் வேஸ்டேஜோட நிறைய கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கேங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நகாசு டைப்பில் எல்லோ கோல்டு பேட்டர்ன்லேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. இதில் உங்களுக்கு சின்ன சைஸ் கூட இருக்குது. கிராம் வெயிட் ரொம்ப லைட் வெயிட்டட் கலெக்ஷன்லேயுமே நிறைய வச்சுருக்காங்க. அதெல்லாமே 1 by 1 பார்ப்போம் வித் வேஸ்டேஜோட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் தேவி பத்தூஸ் கிச்சன். இது என்ன ஸ்டோன் டாலரை தலையில் போட்டிருக்கேன் பார்க்குறீங்களா? இதுவும் ஹேர் கிளிப் தாங்க, வித் ஸ்டோனோடு வரக்கூடியது. நிறைய ட்ரெடிஷ்னல் டைப்லேயும் இருக்குது. இப்போ நான் தலையில் அவங்களுக்கு வேர் பண்ணுறது பார்த்திங்கன்னா ப்ளைன் கோல்டில் வரக்கூடிய ஹேர் கிளிப்பு. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு 2 கிராமில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரியான கலெக்ஷன்ஸும் நிறைய வச்சுருக்காங்க. அதையும் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேங்க இந்த மாதிரி தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை பாருங்கள், ஜடபில்லை. இதை இந்த மாதிரி ஸ்டைலாகவும் நம்ம வச்சுக்கலாம். நான் போடுற மாதிரியே கொனிடெயில் போட்டு மேலேயும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கொண்டை போட்டுட்டு கூட அது நடுவில் வச்சுக்கலாம். ஆக்சுவலி இது கொண்டையில் நடுவில் வைக்கிறது தான். சரி, ஓகே. இப்போ நம்ம நெத்திச்சுட்டியெல்லாம் பார்த்துடலாம். உங்களுக்கு நெத்திச்சுட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரேயில் 4 கிராம்லேருந்து 6 கிராமுக்குள்ளே வர மாதிரி 14% வேஸ்டேஜில். இதில் உங்களுக்கு எல்லோ கோல்டுலேயே கொல்கத்தா பேட்டர்ன், கேரளா பேட்டர்ன், கோயம்புத்தூர் பேட்டர்ன், அந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்லையுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்கள் செட் வாங்கியிருந்தோங்க, நெக்லஸ், ஹாரம். அதுக்கு தான் இப்போ பேரப் பண்ண பார்க்குறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இதில் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் ரோடியம் பாலிஷில் கூட அந்த மேலே பாருங்கள் அந்த டிசைன்லாம் வரும். அண்ட் இதெல்லாம் மினிமலிஸ்ட்டாக ஸ்டோன் வச்ச மாதிரி உங்களுக்கு ஸ்டோன் வச்ச கலெக்ஷன், நெக்லஸ், ஹாரம்லாம் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு மேட்சான நெத்திச்சொட்டி தான் இதுவுமே. இதுக்கெல்லாம் வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16%லேருந்து 18%க்குள்ளங்க. ஸோ சரவணா எலைட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபிக்ஸட் வேஸ்டேஜ் கொடுத்துருப்பாங்க. அது மார்க்கெட்டில் நீங்கள் எங்கேயுமே கம்பேர் பண்ண முடியாத ஒரு வேஸ்டேஜில் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஒரு வெரி வெரி லோயஸ்ட் வேஸ்டேஜில் உங்களுக்கு ஜுவல்ஸ் எல்லாமே கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்ச மாதிரியான கலெக்ஷன். அதுலேயும் ட்ரெடிஷ்னல் டைப்பில் அந்த ஸ்டோன்ஸ், ஒயிட் ஸ்டோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜெர்கன் டைமண்டில் உங்களுக்கு எம்போஸ்டு டிசைனில் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப கிளாசிக் லுக்கில் இருக்குங்க இது. அதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா வெயிட் கம்மியாக தான் இருந்தது. அது இது பாருங்கள், லாங்காக ஒரு நெத்திச்சுட்டி. அண்ட் இது தாங்க ரோடியம் பாலிஷில் வரக்கூடியது. இப்போ நிறைய துபாய் இன்ஸ்பயர்ட் ஜுவல்ஸ்லாம் வருது இல்லையா, டர்க்கி டிசைன்ஸில், அதுக்கெல்லாமே நீங்கள் மேட்சாக பண்ணலாம் இதை. ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்குமே இதை பேரப் பண்ணலாம். அண்ட் இங்கே பார்க்கக்கூடிய நெத்திச்சூட்டிலே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டா கூட அதுக்கு மேட்சான இயரிங், நெக்லஸ், ஹாரம், பேங்கிள் எல்லாமே வெட்டிங் செட் மாதிரி உங்களுக்கு பேரப் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு சரவணா எலைட்டில் இருக்கும். இன்றைக்கி நம்ம ஷூட் பண்ணியிருக்கிறது சரவணா எலைட், டி நகரில் இருக்கக்கூடிய சரவணா எலைட் மெயின் பில்டிங்கில் ஷூட் பண்ணி இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது அதிலே பார்த்திங்கன்னா இன்னும் கிராண்டாக ஸ்டைலாக வேணும் அப்படின்னு நினச்சாலுமே உங்களுக்கு சரவணா எலைட் அந்த அட்ஜசன்ட் பில்டிங் பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்டிக் டிசைனில் வரக்கூடியதுங்க. இப்போ நிறையா பிரைட்ஸ் ஆன்டிக் ஜுவல்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி தான் நான் வாங்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு மேட்சான நெத்திச்சுட்டுமே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதுலேயுமே மினிமலிஸ்டாக ஸ்டோன் வச்சு பீட் ஒர்க் வச்சு நிறைய கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரேராகவுமே இருக்குது பார்க்குறதுக்கு. வெயிட் பார்த்திங்கன்னா 6 to 17 கிராமுக்குள்ளே இருக்குது இந்த பர்டிகுலர் ட்ரேயில். அதே மாதிரி வேஸ்டேஜ் எல்லாமே வெறும் 18%ல் வந்திருக்கு. பிகாஸ் உங்களுக்கு ஆன்டிக் டிசைன் பொறுத்த வரைக்கும் ஹெவியான வேஸ்டேஜ் நிறைய கடைகளில் பார்த்துருப்பீங்க. நம்ம சரவணா எலைட் பொறுத்த வரைக்கும் வேஸ்டேஜ் இதுக்குமே ரொம்ப ரொம்ப கம்மி தான். இது பாருங்கள், ஒரு கோபுரம் டிசைனில் வந்திருக்கு இந்த நெத்திச்சூட்டி. இப்போ வரக்கூடிய ட்ரெண்டிங் டிசைன் ஸ்டைல் நெக்லஸ், ஹாரம்க்குலாம் ரொம்ப மேட்சாக இருக்கும் இது. இப்போ நிறைய உங்களுக்கு இந்த சுவாமி திருக்கல்யாணம் டிசைனில் நிறையா நெக்லஸ், ஹாரம்லாம் வருது இல்லையா, அதுக்கு பேரப் பண்ணுற மாதிரி நிறைய மேக் பண்ணி வச்சுருக்காங்க.
இதெல்லாம் நகாசு பேட்டர்னில் வந்து லக்ஷ்மி உருவம் வச்சு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப கிளாசிக் டச்சு, யூனிக் டிசைனு, இது எல்லாமே சரவணா எலைட்டில் பார்க்கலாங்க. கம்ப்ளீட்லி நோ ப்ரொமோஷன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ரிப்பீட்டடாக கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, நெத்திச்சூட்டி கேட்டிருந்தீங்க, ஹேர் ஆக்சசரிஸ் கூட கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஸ்பெஷலாக மேக் பண்ணி இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருக்கு, ஐ ட்ரீட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கண்டிப்பாக லைக் கொடுங்க. கூடவே ஹை பட்டனில் பாயிண்ட்ஸும் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வீட்லேயும் விசேஷம் வச்சுருக்காங்க, இந்த மாதிரி தான் தேடிட்டுருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். ஆன்டிக் டச்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமலிஸ்ட்டாக ஸ்டோன் ஒர்க் கொடுத்து அந்த கீழே தொங்குற அந்த ஹேங்கிங் பீட்ஸ் எல்லாமே க்யூட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. லைட் வெயிட்லேயும் இருக்குது உங்களுக்கு. அதிலே வந்து உங்களுக்கு பார்வையான டிசைன்லையுமே நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இந்த ட்ரேயில் வந்து 5 to உங்களுக்கு 17 கிராமுக்குள்ளே இருந்தது. வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 18%. வாவ், சூப்பரான ஒரு டிசைனுங்க. நெத்திச்சுட்டியில் இவ்வளோ கலெக்ஷனா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து நம்ம வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்க முடியாது மற்ற இடங்களில். இங்கே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் கிடைக்கும், நம்மளுக்கு டிசைன்ஸ் கிடைக்கும். அடுத்து பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு பாம்பே பேட்டர்னில் வரக்கூடியது. இதிலே கொல்கத்தா பேட்டர்ன் அந்த மாதிரி டிசைனும் வச்சுருக்காங்க. இது மாதிரி டிசைன்லாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மியாக வரும். இதெல்லாம் 12% to 14% உள்ளது தான். ட்ரெடிஷ்னல் டச்சிலேருந்து இதிலே வந்து உங்களுக்கு இப்போ வரக்கூடிய ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன் வரைக்கும் நிறைய நெத்திச்சுட்டி இதில் கிடைக்கிது. உருவம் வச்சு உருவம் இல்லாமல் எல்லா டைப் ஆஃப் பீப்புளுமே வேர் பண்ணுற மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான். அதில் இந்த லாஸ்ட் ஒன் வந்து கொல்கத்தா பேட்டர்னில் சூப்பர் க்யூட் டிசைனில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழுத்தமான டிசைன் அது. அடுத்து பார்க்கலாமே உங்களுக்கு எனாமல் டிசைன் வச்ச மாதிரி வரிக்காய் பேட்டர்னில் வந்திருக்கும். உங்களுக்கு நிறைய ஹாரம் நெக்லஸ்லாம் இப்போ வரிக்காய் பேட்டர்னில் கூட வருது. ஸோ 6 to 7 சவரன்லலாம் வாங்குவோம் இல்லையா ஹாரம், அதுக்கெலாம் இதை பேரப் பண்ணலாம். ஒரே ஒரு ஹாரம் அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு இந்த மாதிரி நெத்திச்சுட்டி போடும்போது நம்ம லுக்கையே ரொம்ப கிராண்டாக காட்டும். ஸோ இதெல்லாம் ஒரு கிஃப்டிங் ஆப்ஷன் கூட சூப்பரான ஆப்ஷன் தாங்க. இப்போ ஏதாவது நீங்கள் முறை செய்ய போகிறீங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் கோல்டில் வாங்கி கொடுக்க போகிறேன், அது என்னன்னு தான் தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நெத்திச்சுட்டிலாம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்கி கொடுக்குறவங்களும் சரி, வாங்கிக்கிறவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா ஒரு 8 கிராமுக்குள்ளே வாங்க போகிறேன், இல்லை அரை சவரனுக்குள்ளே வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சாலும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதிலே வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து மாட்டல் டிசைன், சில மாட்டல் டிசைனும் காமிச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரியான மாட்டல் டிசைனு. இதில் கூட உங்களுக்கு 4 கிராம் வெயிட்டில் கூட நிறைய வந்திருந்தது. அதே மாதிரி உங்களுக்கு சுத்து மாட்டல்லாம் பார்த்திங்கன்னா இதிலே ஸ்டோன் ஒர்க் வச்சு பெரியவங்க கூட வேர் பண்ணுற மாதிரி சுத்து மாட்டலுமே நிறைய இருந்தது. அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு 2 கிராம்லேருந்தே ஒரு 2.5 கிராம் 2.25 கிராம் அதில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரியும் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அது நெக்ஸ்ட்டு வரும். இது எல்லாமே கிளாசிக் டச்சுங்க. எல்லாமே நல்லா ட்ரெடிஷ்னல் டைப்பில் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், நம்மளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நமக்கு அப்புறம் வர நம்மளோட பசங்களுக்கு கூட இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் இதுக்கு முன்னாடி இருந்துதான்னு ஆச்சரியமாக பார்ப்பாங்க. அந்த மாதிரியான கிளாசிக் டிசைன்ஸு கூட இப்போவுமே வச்சுருக்காங்க. அது இப்போயும் கூட ஃபாஸ்ட் மூவிங்காக போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு பின்னாடி அந்த சைடு வந்து பின்னாடி செட்டிங், க்ளோஸ்டு செட்டிங் எப்படி இருக்குன்றதையும் காமிச்சிருக்காங்க. ஸோ ஸ்டோன் ஒர்க் தான், ஒயிட் ஸ்டோன் வச்ச மாதிரியான கலெக்ஷன். அதில் குட்டி குட்டி கோல்டன் பால்ஸும் ஹேங்கிங்ஸாக கொடுத்துருக்காங்க. இதிலலாம் அந்த ஹேங்கிங்கில் கூட உங்களுக்கு ஸ்டோன் இருக்குது இந்த மாடலில். இதை வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட் மாடலாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா சைடு மாடலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறதாமே உங்களுக்கு காது சுற்றி போடுற மாதிரி சுத்து மாட்டல் டிசைனு. அதிலே வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரியான கலெக்ஷன்ஸ். இதில் இருக்கிற ஸ்டோன்ஸ்லாம் ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டிங்க.
அதே மாதிரி உங்களுக்கு அந்த டிசைன்ஸில் வர அந்த ஸ்டோன் வெயிட்டை கழிச்சிட்டு வெறும் கோல்டு வெயிட் என்னவோ அதை மட்டும்தான் டேக்கில் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை தான் நம்ம ஸ்க்ரீன்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதில் எல்லாமே கிளாசிக் டிசைன்ஸ் தாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னமும் எங்கள் அம்மா தேடிட்டுருக்காங்க, எங்கள் பெரியம்மாலாம் தேடிட்டுருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. இதெல்லாம் கூட பாருங்கள், பிங்க் ஸ்டோனு அப்படியே ஒரே ஒன்று ஒன்றா வச்சு ஒரே லைனில் வர மாதிரி சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இது வெயிட்டுமே ரொம்ப கம்மி தான், ரொம்ப லைட் வெயிட்டில் வந்திருக்கு. வெறும் 3 கிராம்ஸில் தான் வந்திருக்கு இது. ஸோ அப்போது அப்படி பார்த்தா ஒரு மாடல் 1.5 கிராம் அப்படி, பேரே உங்களுக்கு 3 கிராம். இப்போ பார்க்குறது எல்லாமே பேர் தான், அஃப்கோர்ஸ் மாடல் பேரில் தான் வரும். இருந்தாலும் சில பேர் கமெண்ட்ஸில் அதையும் ஒரு டவுட்டாக கேட்பீங்களா, அதுக்காக சொல்லிடுறேன். இதில் பாருங்கள், ஒயிட் வித் க்ரீன் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. எனக்கு பிடிச்சிருக்குங்க, உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்குறலாமே உங்களுக்கு ஹேர் கிளிப்ஸுங்க. உங்களுக்கு ஸ்டோனோடு வரக்கூடிய ஹேர் கிளிப்ஸு. இந்த மாதிரி தாங்க வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்கேன். அப்படின்னா உங்களுக்கான கலெக்ஷன் தான் இது. பாருங்கள், லிட்ரலி ஒரு டாலர் மாதிரியே இருக்குல்ல, டாலர் செயினில் வரும்ல, அதே மாதிரி ஒரு மகாலட்சுமி பேட்டர்னில் வந்திருக்கு. மகாலட்சுமி வித் லோட்டஸ் ஃப்ளாரில் உட்காந்துட்ருக்க மாதிரி, கஜலக்ஷ்மி தான். சைடில் வந்து உங்களுக்கு யானை, 2 யானை வர மாதிரி. ஸ்டோன் ஒர்க் பண்ண டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20% வேஸ்டேஜில் வந்திருக்கும். அண்ட் இது வந்து 13 கிராம் கோல்டு வெயிட்டில் இருக்குது. பின்னாடி அந்த ஹேர் கிளிப் இருக்குது பார்த்தீங்களா, அது ஏன் அந்த கலரில் இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க. இந்த ஃப்ரண்ட்டில் வருது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் உங்களுக்கு கோல்டில் வரும். பின்னாடி நம்ம கிளிப் போடுவோம் இல்லையா, அது வந்து உங்களுக்கு கோல்டு கிடையாது. ஸோ இந்த மாதிரி லைட் வெயிட்லேயுமே உங்களுக்கு க்யூட்டான டிசைன்ஸ் இருக்குது. நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னாடி எல்லாமே க்ளோஸ்டு செட்டிங்கில் தான் வந்திருக்கு. பட் வெயிட்லெஸ் கலெக்ஷனு. இன்னும் கூட உங்களுக்கு பூசினா மாதிரி வரும் பின்னாடி, அதெல்லாம் இன்னும் ஹெவி வெயிட்டு போகும். ஸோ அது இல்லாமல் லைட் வெயிட்லேயே நம்ம பட்ஜெட்டில் வாங்குகிற மாதிரி தான் இந்த டிசைன்ஸ்லாம் மேக் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங்காகவுமே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்குறதுலாம் உருவம் எதுவும் இல்லாத டிசைனு. நடுவில் மட்டும் பிங்க் கலர் ஸ்டோன் கொடுத்து ஒரு ஃப்ளவர் டிசைனில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. 6 கிராம் வெயிட்டு, 20% வேஸ்டேஜ். இதிலே வந்து உங்களுக்கு மல்டி கலர் ஸ்டோன் வச்ச மாதிரி. இதிலலாம் பாருங்கள், க்ரீன் கலர் கொடுத்து நடுவில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நடுவில் ஒரு பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க. மிச்சதெல்லாம் ஒயிட் ஸ்டோன்ஸ் தான். அதே மாதிரி இதுலேயுமே உருவங்கள் கிடையாது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மாடர்ன் லுக்லேயுமே இருக்கும் பார்க்குறதுக்கு. ட்ரெடிஷ்னல் டைப்லேயே மாடர்ன் லுக்லேயே இருக்கும். ஒரு பார்டரில் சாரீ, சில்க் சாரீலாம் வேர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கெலாம் சூப்பர் ப்ரீமியமாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதில் போய்ட்டு திரும்ப நம்ம கிளாசிக் டச்சில் இந்த சாமி உருவங்கள்லாம் வச்சு போட்டால் எடுக்காது இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். இதுவுமே ஒரு நியூ டிசைனாக தான் இருந்தது. இது மாதிரி ரேர் தான், நம்ம அவ்வளோவா பார்த்துருக்க மாட்டோம் இந்த மாதிரி ஹேர் கிளிப்ஸு. நெக்ஸ்ட் இதில் பாருங்கள், நடுவில் ஒரே ஒரு கெம் ஸ்டோன் நினைக்கிறேன், அது கொடுத்துருக்காங்க. அந்த 4 சைட்லேயுமே அதே மாதிரியான ஒரு பிங்க் கலர் ஸ்டோன் கொடுத்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எல்லா கிளிப்ஸ்க்குமே வந்து தனித்தனியாகவே உங்களுக்கு செப்ரேட்டாக காமிச்சிருக்கேன் அந்த டேகை. ஸோ உங்களுக்கு தனியாக அதனுடைய பர்டிகுலர் டிசைனுக்கு வந்து வெயிட் தெரிஞ்சுக்கணுன்னா அப்படியே நீங்கள் வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணி கூட பார்க்கலாம். இல்லை நான் நிதானமாக தான் காட்டுறேன், பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்க்குறதுலாம் வந்து ப்ளைனாக வரக்கூடிய ஹேர் கிளிப்ஸ், வெறும் கோல்டில் பண்ணியிருக்கக்கூடியது. அண்டு ஸ்க்ரீனில் அவங்களுடைய நம்பர் கொடுத்துருக்கேன், சரவணா எலைட்டு. உங்களுக்கு எதாவது வாங்கணும், என்கொயர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த
காண்டாக்ட் நம்பரில் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பாருங்கள், உருவங்கள் எதுவும் இல்லாமல் ப்ளைனாக வந்திருக்கு. ஸோ எப்போவுமே எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் ஸ்டோன் வச்சதை விரும்ப மாட்டாங்க. எல்லோ கோல்டில் தான் பார்ப்பாங்க. வெறும் கோல்டு இருக்க மாதிரி டிசைன் தான் சூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸை அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் காமிங்க. ஏன்னா இதிலலாம் அவ்வளோ சூப்பராக அவங்களுக்கு மேக் பண்ணியிருப்பாங்க. ட்ரெடிஷ்னலாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப மாடர்ன்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் லைஃப் தரக்கூடிய டிசைன்ஸ் இதெல்லாமே டைம்லெஸ் கலெக்ஷன். கோல்டில் ஹேர் கிளிப்லாம் தேவையா, தாலி வாங்குறதுக்கே கஷ்டப்படுற இந்த நேரத்தில் இதெல்லாம் தேவையா அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். நீங்கள் நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. பட் இருந்தாலும் இன்னமுமே நிறைய பேர் கோல்டில் ஏதாவது வாங்கணும், நாங்கள் சிட் ஸ்கீம் போட்டிருக்கோம், அதுக்கு ஏதாவது வாங்கணும் அப்படின்லாம் நிறைய பேர் யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. பிகாஸ் கோல்ட் சேவிங்கிறது ரொம்ப ரொம்ப டைம்லெஸ் ப்ரீஷியஸான ஒரு சேவிங் அது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ரேட் நாளைக்கு இல்லைன்ற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது என்கிட்ட எல்லா ஜுவல்ஸுமே இருக்குது, நான் ஏன் இதெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கான கலெக்ஷன்ஸ் தான் இது. ஸோ இதெல்லாம் கோல்டில் இருக்குதா அப்படின்னு தெரியாதவங்க கூட இன்னுமே இருக்கிறாங்க. அவங்களுக்கான கலெக்ஷனுமே இருக்குது. ஸோ வாங்குறமோ இல்லையோங்க, நான் இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிறேன், எனக்கு ஃப்யூச்சரில் ஒரு ஐடியாக்காக நான் பார்க்குறனாலும் உங்களுக்கான வீடியோ தாங்க இது. இதெல்லாம் பாருங்கள், வெறும் 3 கிராமுக்குள்ளே தான் இருக்குது இந்த ஹேர் கிளிப்ஸ்லாம். இப்போ சொல்லுங்கள், இதெல்லாம் நம்மளால் வாங்க முடியும் தானே? எதையுமே வாங்க முடியாதுன்னு நினைக்காதீங்க, வாங்க முடியும்னு நினைங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு இதெல்லாமே ஹேர் ஆக்சசரிஸ் தான். சூரியன் சந்திரன் பிறை, இது ஒரு நெத்திச்சுட்டி அங்கே செலக்ட் பண்ணிவிட்டு கூட இது ரெண்டையும் மேட்ச் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேட்சிங்கான நெத்திச்சுட்டி அதில் இல்லை. பட் இதெல்லாமே ஹேர் ஆக்சசரிஸ் தான். இதை நீங்கள் 2 சைடு யூஸ் பண்ணுற அந்த சூரியன் சந்திரன் அப்படி இல்லாமல் கொண்டையில் நடுவில் போடுவோம் பார்த்தீங்களா ஜடபில்லை, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான கலெக்ஷன் தான் இது ஆக்சுவலாக. ஆனால் இதில் சூரியன் சந்திரன் இருந்ததால் நான் ஹேர் ஆக்சசரிஸாகவும் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. இதில் கூட ஸ்டோன் வச்ச கலெக்ஷன் கூட இருக்குது. இது நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் போட்டு காமிச்சேன்ல அந்த டிசைனு, அதில் வெயிட் கம்மியாக வரக்கூடியதுன்னு நினைக்கிறேன். அதில் வீடியோவில் போட்டது, ஃப்ரண்ட்டில் போட்டது கொஞ்சம் பார்வையான டிசைனாக இருக்கும். இதெல்லாம் நம்ம வாங்குகிற மாதிரியான கிராம் வெயிட்டில் தான் இருந்தது. இதுதான் நினைக்கிறேன் நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் போட்டது. இதிலெல்லாம் கலெக்ஷன்ஸ் 2 கிராம்லேருந்து 4 கிராம்குள்ளே தாங்க இருக்குது கோல்டு வெயிட்டு. அதே மாதிரி வேஸ்டேஜ் 14% தான். ஸ்டோன் வச்சதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு 20%, ஆன்டிக் டிசைன்ஸ்க்கு மட்டும்தான் உங்களுக்கு 18% அந்த மாதிரி. மற்ற எல்லா எல்லோ கோல்டு கலெக்ஷனுமே 12 to 14% தாங்க இருக்குது. இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு எதுவும் சாமி உருவங்கள்லாம் எதுவும் இருக்காது. அப்படியே ஒரு ஸ்டைலான கலெக்ஷன் மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் கிளாசிக் லுக், ஆஃப்கோர்ஸ் கிளாசிக் லுக்லேயும் இருக்கும். இதெல்லாம் அழகாக குட்டியாக ஒரு கொண்டு போட்டு நடுவில் போட்டோம்னா சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி டிசைன்ஸ் உள்ள ஹேர் ஆக்சசரிஸ், இதுவாக ஜடபில்லை ஆகட்டும், இல்லை ஹேர் கிளிப்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் நம்ம தலையில் போட்டுக்கிட்டு அப்படி உட்காரும்போது ஒரு ஃபங்க்ஷனில் நம்மளுக்கே நம்ம மேலே ஒரு செல்ஃப் லவ் வரும். இதை யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணுறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவங்க பார்த்து பின்னாடி பேசுகிறாங்களோ இல்லையோ, நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஆனால் என்கிட்ட இதெல்லாம் இல்லைங்க. இருந்தாலும் என்னுடைய மனசில் தோன்றுறது எனக்கு அப்படி தான் தோணும். கோல்டில் நம்ம போட்டிருக்கோம், பின்னாடி தான் போட்டிருப்போம், நம்மளால் பார்க்க முடியாது. பட் நம்மளுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக வரும். அகைன் ரீசேல் வேல்யூ, கோல்டை பற்றி நம்ம சொல்ல, கோல்டில் ஒன்று நம்ம வச்சுருக்கணும் போது கண்டிப்பாக செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்தே தீரும். இது எனாமல் டிசைனில் வரக்கூடிய ஜடபில்லை தான் இதுவும். இது அந்த ஹோல்குள்ளே ஹேர் அந்த குட்டியாக விட்டு அப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் இல்லை இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
அது என்ன மாதிரியான டிசைன், எப்போ வாங்குனீங்க, அப்போ கோல்டு ரேட் எவ்வளோ விற்றுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் கூட கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணலாம். இதெல்லாம் வந்து 10 கிராம் வெயிட். நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் தலையில் வச்சதெல்லாம் ஒரு 20 கிராம், அது இதுதாங்க 23 கிராம் வெயிட் வரும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நகாசு டைப்பு, பட் எல்லோ கோல்டில் பண்ணியிருப்பாங்க. க்ளோஸ்டு செட்டிங்கு, நல்ல பார்வையான டிசைன், கிராண்டான லுக்கில் பண்ணியிருப்பாங்க. மகாலட்சுமி அம்மன் உருவம் வச்சு தகதகதகன்னு மின்னுது. அஃப்கோர்ஸ் 23 கிராம் வெயிட் கோல்டு வெயிட்டில் வந்திருக்கு. இதில் கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும், நடுவில்லாம் குட்டி குட்டியான ரெட் கலர் கெம்ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டிசைன் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து லைட் வெயிட்லேயும் கிடைக்கிது, அதே மாதிரி உங்களுக்கு ஹெவி வெயிட்லேயுமே நல்ல பார்வையான டிசைன்லையுமே கிடைக்கிது. இதெல்லாமே வந்து உங்களுக்கு எனாமல் வச்ச மாதிரியான ஜடபில்லை டைப் தான். இது ஒரு எம்போஸ்டு டைப்பில் இருக்கும் அந்த ஃப்ளவர் பேட்டர்னு. நல்லா கொண்டையில் போடும்போது அழகாக தெரியுங்க இந்த டிசைன்லாம். குட்டியான ஒரு கொண்டை போட்டோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ வந்த மதர்ஸ் டேக்கு இந்த வீடியோ முன்னாடியே போட்டிருந்தா நீங்கள் நிறைய பேர் மதர்ஸ்க்கு வாங்கி கொடுத்துருப்பீங்கள்ல. அட போங்க மேம், கோல்டு விற்கிற விலைக்கு நாங்கள் எங்கே வாங்குறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிறைய பேர் இருக்காங்கங்க. ஏன்னா 2 கிராமில் கூட இந்த வீடியோவில் நிறைய காமிச்சிருக்கோம்ல. எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போய் கொடுத்துருந்தா சந்தோஷப்படுவாங்கன்னு நினைப்பீங்கள்ல. இல்லைல்ல, எங்கள் அம்மா ஒரு மிக்சியோ இல்லை குக்கரோ வாங்கி கொடுத்தா கூட சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேர் அக்சசரிஸ் தான், ஸ்டோன் ஒர்க்கோட வரக்கூடியது. ட்ரெடிஷ்னல் டச்சில் வந்திருக்கும். இது பாருங்கள் 3.2 கிராம் அந்த மாதிரி வெயிட்டில் தான் இருக்குது. இதெல்லாம் அப்படியே வெறும் உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் மட்டும் வச்சு ஒரு ஃப்ளவர் டிசைனில் நம்ம ஸ்டட்லாம் போடுவோங்கள, ஸ்டட் இயரிங் அந்த மாதிரி டிசைனு. அம்மா வீட்டில் அந்த மாதிரி ஏற்கனவே கம்பல்லாம் வச்சுருக்காங்கன்னா அதுக்கு இதெல்லாம் பேரப் பண்ணலாம். இது அந்த ஜடபில்லையிலே வந்து உங்களுக்கு ஸ்ப்ரிங் டைப்பில் அது சுற்றி அப்படி அந்த ஹேரை வந்து சுற்றி போட்டு கொண்டை போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் கோல்டுன்றதுனால ஜாக்கிரதையாக வச்சுக்கணும்ல. இதெல்லாம் அப்படியே கிளிப் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம கோன்டெயில் போட்டு கூட அது மேலே அழகாக கிராண்டாக வச்சுக்கலாம். இல்லை ஹேர் பின் குத்திட்டு நம்ம கிளிப் போடுற இடத்துல ஒரு சின்ன ஹேர் கிளிப் கொடுத்துட்டு, அதாவது இந்த கண்ணுக்கு தெரியாத மாதிரி குத்திட்டு அது மேலேயும் இதை வச்சுக்கலாம். இந்த பர்டிகுலர் ட்ரேயில் வந்து உங்களுக்கு அந்த பட்டர்ஃப்ளை டைப்பில் வந்து உங்களுக்கு ஒரு சாரீ ப்ரோச்சுமே கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து சாரியில் பின் பண்ணிப்போம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பின் டிசைன் தான், அதை சாரீ ப்ரோச்சுன்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள், ட்ரெடிஷ்னல் டைப்பில் வந்துருக்கு இந்த ஜடபில்லை, சூப்பராக இருக்குங்க. மகாலட்சுமி உருவம் தான், உங்களுக்கு எம்போஸ்டு டிசைனில் வந்திருக்கும், நல்லா பார்வையாக இருக்கும். அதில் வர அந்த ஒயிட் ஸ்டோன்லாம் ஜர்கன் டைமண்ட் நினைக்கிறேன். நல்லா இருக்குங்க, ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குது. குட்டியாக க்யூட்டாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இதுதாங்க அந்த சாரீ ப்ரோச்சு, பட்டர்ஃப்ளை டிசைன். நடுவில் ஒரே ஒரு குந்தன் ஸ்டோன், அது கெம்பான்னு எனக்கு தெரியல. நல்லாயிருக்கு, ஒரு பார்வையான டிசைனாகவுமே இருக்குது. ப்ளைன் சாரியில் பின் பண்ணணும், அப்போ தான் வந்து அதனுடைய டிசைன் வந்து அழகாக தெரியும். பின்னாடி வர அந்த ஹூக்லாம் வந்து கோல்டு இல்லை, உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வரது மட்டும்தான். கிளிப்லேயே ஆகட்டும் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வர அந்த டிசைன் மட்டும்தான் உங்களுக்கு கோல்டில் வரும். அதனால தான் வெயிட் கம்மியாக இருக்குது, கோல்டு வெயிட். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த ஹேர் அக்சசரிஸ் அண்ட் வந்து உங்களுக்கு நெத்திச்சூட்டி, இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த டைம் வரைக்கும் வீடியோ பார்க்குறீங்கன்னா வர்ச்சுவலக்ஸ், தேங்க்யூ.